திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதுவதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவன், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல், பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால், வானோரும் ஆணைமுகத்தனை காதலால் கோப்புவர் தம் கை. திருச்சிற்றம்பலம். ஞானமே வடிவமாகிய அருட்குருநாதர் மாணிக்க வாசக பெருமானுடைய பொன்னா திருவடிகளையும், நமக்கெல்லாம் நீங்கா துணையாக விளங்கி வரக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளையும், அடியார் போன்ற திருவடிகளையும் நம்முடைய மனமை மொழிகளால் முக்கரண வணக்கங்களை அன்புடன் உரித்தாக்கி கொண்டு, அற்புதமான இந்த பொன்னாளிலே எல்லாமல்ல திருவருளின் கருணையின்படி இன்று சைவ சித்தாந்த சாஸ்திர நூலிலே 14 நூலிலே ஒரு நூலான நமது உமாபதி சிவனார் அருளிச் செய்த திருவருட்பயன் என்கின்ற நூலினை சிந்திக்க திருவருள் கூடியிருக்கிறது. நம்மளுடைய சைவ சமயத்திலே சாத்திர மார்க்கம், தோத்திர மார்க்கம் என்று 2 வகையாக பிரிப்பர். தோத்திரம் என்பது 12 திருமுறைகள், சாஸ்திரம் என்பது இந்த 14 சாஸ்திர நூல். தோத்திரம் என்பது இறைவனை பாடி, அவனுடைய புகழ்ச்சிகளையெல்லாம் பாடி, அவனுடைய திருவருளை புகழ்ந்து, அவன் செய்ததையெல்லாம் இனி நாம் இதெல்லாம் செய்தால் அவனுடைய திருவடியை சென்று அடையலாம் என்பதனை குறிக்கக்கூடியது தோத்திர நூல். சாஸ்திர நூல் என்பது இறைவன் யார், நாம் யார், நாம் இருவரையும் சேர விடாமல் தடுக்கக்கூடியது என்ன என்பதை பற்றி பேசுவதுதான் 14 சாஸ்திரம். அப்படி முப்பொருள் உண்மையை புரியாத மட்டில் நாம் சாஸ்திர நூலினை பயில்வதில் எந்த ஒரு பயனும் தரப்போவதில்லை. அப்படி பார்த்தோன்னு சொன்னால், அப்போ அந்த 14 நூல்களிலுமே சொல்லக்கூடிய அந்த முக்கிய கருத்து என்ன என்று சொன்னால், முதலாக நமது திருமூலர் நாயனார் அருளிய திருமந்திரத்திலே ஒரு பாடல் சொல்லியிருப்பார். பதி பசு பாசமென பகர் மூன்றின் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதி அணிகில் பசு பாசம் நில்லாவே என்று அற்புதமாக குறிப்பிட்டிருப்பார். அதுபோல பதி என்று சொன்னால் எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவபெருமானை குறிக்கின்றது. பசு என்று சொன்னால் உயிர்களாகிய நம்மை குறிக்கின்றது. பாசம் என்று சொன்னால் இறைவனையும் நம்மையும் சேரவிடாமல் தடுப்பு சக்தியாக இருக்கக்கூடிய ஆணவத்தை குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட இந்த முப்பொருள்கள் உண்மையை நாம் அறிந்து கொள்ளாத வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளிலே நம்ம மன தடுமாற்றங்களுக்கு நம்ம உட்படுவோம். அப்படி இறைவனோட திருவருள் கருணையினால் நம்முடைய சந்தான குறவர்களாக விளங்கக்கூடிய மெய்கண்ட தேவர், அருளந்தி சிவாச்சாரியார் மற்றும் அரைஞான சம்பந்தர் உமாபதி சிவனாருடைய பொன்னார் திருவடிகள் எல்லாம் நமது தலைமையில் சூட்டி வணங்கி, முதற் பொருளாக இந்த நூல்களை வந்ததாக நாம் சாஸ்திரத்துக்கு போவதற்கு முன்பாக இந்த நூல் எப்படியெல்லாம் வந்தது என்று பார்த்தோமே. ஆனால் முதல் முறையாக நம்மளுடைய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் இந்த சிவஞான போதத்தினை நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் செய்கின்றார். நந்தியம்பெருமான் சனத்குமாரர்களுக்கு உபதேசம் செய்கின்றார். சனத்குமாரர் சத்தியஞான தரிசனிகளுக்கும், சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதியாருக்கும் உபதேசம் செய்கின்றார். இவர்களை தேவ பரம்பரை என்று குறிப்பிடுவார்கள். அதாவது அகச்சந்தான குறவர்கள் என்றும் தேவ பரம்பரை என்றும் குறிப்பிடுவார்கள். அப்படி பரஞ்சோதி முனிவர் நமது ஆகாய மார்க்கமாக செல்லும் பொழுது அகத்தியரை காண செல்கின்றார். அப்போது செல்லும் பொழுது சுவேதவன பெருமான் என்று பெயரிடப்பட்ட நம்முடைய மெய்கண்டனார் திருப்பெண்ணாகரம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஒரு மரத்தின் கீழே விளையாடி கொண்டிருப்பார். அப்படி அந்த ஆகாய மார்க்கமாக செல்லும்பொழுது பரஞ்சோதி முனிவருடைய அந்த புஷ்பக விமானம் தடைப்பட்டு நிற்கும். இது விடையறியாது அவர் தயங்கி ஐயுறவே அங்கே அசரீதியாக ஒரு குரல் எழும்பும். ஆகிய கீழே இருக்கக்கூடிய மெய்கண்டாருக்கு ஞானோபதேசம் செய்க என்று பெருமானுடைய அந்த அசரீதி கேட்கும். பரஞ்சோதி முனிவர் அப்படி மேலே இருந்து கீழே வந்து அந்த சின்ன 2 ஆண்டுகள், அதாவது 2 வயதான மெய்கண்ட பெருமானிற்கு சிவஞான உபதேசத்தினை செய்கின்றார். அப்படி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்ட நினைத்தால் போற்றி என்று குறிப்பிட்டதற்கேற்ப
மெய்கண்ட நாயனார் 2 வயதிலே நம்மளுடைய சிவானுபவத்தை பெறுகின்றார். அவர் இயற்றிய சிவஞான போதத்திற்கான காலம் 1234ஆம் ஆண்டு சிவஞான போதத்தினை செய்கின்றார். அப்படி சாஸ்திரம் 14 நூலிலே தலையாய நூலாக போற்றக்கூடியது நமது சிவஞான போதம். அதனைத் தொடர்ந்து சிவஞான போதத்துக்கே முற்பட்ட நூல் எதுன்னு சொன்னோன்னா திருக்கலிற்றுப்படியார், திருவுந்தியார் அப்படின்னு 2 நூல்கள் இருக்கின்றது. அப்போ இத்தனை நூல்கள் இருந்தாலும் நம்மளோட மெய்கண்ட நாயனார் இயற்றிய சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலே சாஸ்திரத்திற்கு தலையாய நூல் என்று போற்றப்படுகிறது. அதே போல் 12 திருமுறையிலே தலையாய நூல் என்று சொன்னால் திருவாசகத்தை குறிப்பிடுவார்கள். அதுபோல் 14 சாஸ்திரத்தை தலையாய நூல் என்று சொன்னால் நம்முடைய சிவஞான போதம், மெய்கண்ட நாயனார் இயற்றிய சிவஞான போதத்தை குறிப்பிடுவர். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நூல் சிவஞான போதம் அப்படின்ற ஒரு நூல். அப்போ சாஸ்திரத்திலே தலையாய நூலாகப்பட்டது நம்மளுடைய சிவஞான போதம். அதை இயற்றியவர் நமது மெய்கண்ட நாயனார். அப்படி மெய்கண்ட நாயனாருடைய மாணவராக விளங்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் அருள்நந்தி சிவாச்சாரியார். இந்த வரலாறுலாம் நம்மளுடைய யூடியூப்லேயே நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கின்றோம். நம்ம பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பார்த்துங்க. அப்படி மறைஞான அதாவது அருள்நந்தி சிவாச்சாரியர் மெய்கண்ட பெருமான் பிறப்பதற்கு காரணமாக அவருடைய தகப்பனாருக்கும் தாயாருக்கும் நீண்ட நாள் புதல்வர் பேர் இல்லாத காரணத்தினாலே அவருடைய குலகுருவாகிய அருள்நந்தி சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய வேத ஆகம சகலாகம பண்டிதர் அந்த அருள்நந்தி சிவாச்சாரியாரிடம்தான் முறையிட்டு நம்மளுடைய திருஞான சம்பந்த பெருமான் இயற்றிய பேடியா பெரிவேதும் பிள்ளையனோடு உள்ள நினைவு ஆயனவே அறம்பெறுவார் ஐயுருவு வேண்டாவே என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான திருப்பதிகத்தினை அந்த திருநூல் சாற்றி திருமுறையில் எடுத்து கொடுத்து இந்த பதிகத்தினை பாராயணம் செய்யுங்க என்று சொல்லி அவர்பட்ட அந்த பதிகத்தினை பாராயணம் செய்து அந்த இருக்கக்கூடிய ஸ்தலத்தினை சென்று இறைவனை வழிபாடு செய்து பிறந்தவர் தான் யாருன்னு சொன்னால் நம்ம மெய்கண்ட நாயனார். அப்படி தன்னுடைய குலகுருவாகிய அருள்நந்தி சிவாச்சாரியாரே மெய்கண்ட நாயனாருடைய இந்த சாஸ்திர ஞானத்தை எண்ணி உயர்ந்து அவருடைய திருப்பாதத்திலே விழுந்து ஆசீர்வாதனம் பெற்றுக்கொள்கின்றார். அது மட்டும் அல்லாமல் மெய்கண்டாரையே தனது குருவாக ஏற்று அவரிடம் தலையாய மாணவராக இருந்தவர் யாருன்னு சொன்னால் அருள்நந்தி சிவாச்சாரியர். இது பாருங்கள், இறைவனை திருவருள் பாருங்கள். தான் சொல்லி, அதாவது அவர் சொல்லி அந்த குழந்தை பிறக்குது யார்? மெய்கண்டர் பிறக்கிறார். அப்படி இருப்பினும் கூட அவரோட ஞானத்திற்கு அருள்நந்தி சிவாச்சாரியார் மாணவராக இருக்கின்றார். பாருங்கள், தன்னுடைய மாணவருடைய குழந்தைக்கு இவரே மாணவர் ஆகிறார்னா அது எப்பேற்பட்ட செயல்பாடுங்களா? திருவருள் கருணை. அப்படி தலையாய மாணவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அவர் இயற்றிய நூல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சித்தியார், அதாவது சிவஞான சித்தியார் பரபக்கம் சுபபக்கம் என்ற நூல்களை செய்கின்றார். அவருடைய மாணாக்கர் யாருன்னு பார்த்தா மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் எந்த நூலும் செய்யலை. அவருடைய மாணவர் தான் உமாபதி சிவனார். உமாபதி சிவனார் நமது தில்லையிலே அவர் தீட்சிதராக, தலையாய தீட்சிதராக குருவாக இருந்தவர் யாருன்னா உமாபதி சிவனார். அவரோட வரலாறும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இருப்பினும் கூட அதுக்கு சின்னதாக ஒரு சுருங்கிய அளவு சொல்லணும்னு பார்த்தோன்னா, மறைஞான சம்பந்தர் அந்த வீதியிலே திண்ணையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு தீட்சிதர்களே ஒரு தலையாய குருவாக இருக்கிறார் யார்? உமாபதி சிவனார். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் தூக்கிட்டு 4 பேர் பல்லக்கில் போகிறார். அப்படி போகும்பொழுது மறைஞான சம்பந்தர் பார்க்கிறார், பட்ட கட்டலில் பகல் குருடு போகுது காணீர்னு சொல்லவுடனே அவர் உமாபதி சிவனார் ஏதோ தன்னுடைய முன்வினை காரணமாக அந்த ஞானத்தினை உணர்ந்து கீழே இறங்கி மறைஞான சம்பந்தரை தொடர்ந்து செல்கின்றார். மறைஞான சம்பந்தர் நின்றபாடில்லை. தொடர்ந்து அவரும் போய்கொண்டே இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு நெசவு தொழிலே அங்கே பாகு எடுத்துக்கொண்டிருக்கூடிய அந்த கஞ்சியினை கை நீட்டி வாங்கி பருகுகின்றார் மறைஞான சம்பந்தர். அப்படி பருகும்பொழுது அவருடைய அந்த கை வழியாக ஒழுகுகின்ற அந்த கஞ்சியினை இந்த உமாபதி சிவனார் கீழே இருந்து குரு பிரசாதம் என்று வாங்கி குடிக்கின்றார். தன்னோட மாணாக்கருடைய அந்த பக்குவ நிலையை அறிந்து கொண்ட மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவனாருக்கு ஞானோபதேசனத்தினை செய்கின்றார். இதனை அறிந்த தில்லைவாழ் தீட்சிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி அதாவது நம்மளுடைய குலம் ஒரு உயர்ந்த குலம், அந்தனராக இருக்கிறார் யார்? நம்மளுடைய உமாபதி சிவனார். அப்படின்னு ஒரு தாழ்த்தப்பட்டவர்கிட்ட போய் காலில் விழுந்து வழிபாடு செய்கிறாரே, இது நம்ம குலத்திற்கு அவமானம் என்று சொல்லி அவரை தன்னுடைய குலத்திலிருந்து தள்ளி விடுகிறார். அதற்கு அந்த தீட்சிதர் இந்த பதவியிலிருந்து தள்ளி வைத்து விடுகிறார்கள். அதே தில்லையில் அப்படி இருந்த சூழ்நிலையிலே இது வரலாறு போகும். இது வரலாறு நான் முழுமையாக போட்டிருப்பேன். அந்த வரலாறு நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போகும்.
இது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அப்படி உமாபதி சிவனார் நிறைய நூல்களை செய்கின்றார், ஒரு 7 நூல்கள் கிட்ட செய்கின்றார். அதிலே ஒரு நூலாக இருக்கக்கூடியது திரு அருள் பயன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூல். அந்த நூலினை தாம் நாம் என்று சிந்திக்க திருவருள் கூடியிருக்கின்றது. அப்படி அற்புதமான ஒரு நூல் திருவருள் பயன். இது 100 குறட்பாக்களை கொண்டது, 10 அதிகாரங்களை கொண்டது. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறட்பா என்ற விகிதம் 10 அதிகாரத்திற்கு 100 குறட்பாக்களை கொண்டது இந்த திருவருள் பயன். அந்த அதிகாரங்களை நான் சொல்லுகின்றோம். முதல் அதிகாரம் 13 நிலை, அடுத்தது உயிரவை நிலை, இருள்மல நிலை, அருளது நிலை, அருளுரு நிலை, அறியும் நெறி, உயிர் விளக்கம், இன்புறு நிலை, ஐந்தெழுத்து நிலை, அணைந்தோர் தன்மை என்கின்ற 10 அதிகாரங்கள். அந்த 10 அதிகாரங்களிலே முதல் அதிகாரமாக இருக்கக்கூடிய பதிமுது நிலை என்கின்ற அந்த அதிகாரத்திலே இருக்கக்கூடிய முதல் குறளை சிந்திக்க என்று திருவருளும் குருவருளும் நமக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. இப்பேற்பட்ட அற்புதமான பாருங்க இப்போ நம்ம அதை சொன்னோம், பரஞ்சோதி முனிவர் நமது மெய்கண்ட பெருமானுக்கு உபதேசம் செய்கின்றார். அப்படி உபதேசம் செய்யும் போது இவர்கள் புறச்சந்தான கூறவர்கள், அதாவது பூத பரம்பரை என்று சொல்கிறார். பூதம் என்று சொன்னால் இந்த பூலோகத்தில் வந்து அப்போ தேவ பரம்பரை பூத பரம்பரையில் வந்து இவங்க அப்போ புறச்சந்தான கூறவர்கள் என்று இவர்களுக்கு அப்போ அந்த இதெல்லாம் என்னது கைலாய பரம்பரை. அப்போ இந்த கைலாய பரம்பரையிலிருந்து அப்படி வழி வழியாக வந்த இந்த ஞான நூலினை நாம் இன்று சிந்திக்கிறோம் என்று சொன்னால் சற்று நேரம் சிந்தனை செய்து பாருங்கள், நாம் எப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை நாம் செய்திருக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட அற்புதமான பாக்கியத்தை சுவாமி நமக்கு நல்கியிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து நாம் தெளிதல் வேண்டும். இன்று அற்புதமாக நான் சிந்திக்கக்கூடிய நூல் திருவருள் பயன். இந்த திருவருள் பயன் என்ற நூலின் அந்த பெயர் காரணத்தை நாம் கொஞ்சம் சற்று சிந்திப்போம். திரு என்று சொன்னால் சிவம், அருள் என்று சொன்னால் அவனுடைய கருணை, பயன் என்று சொன்னால் அதன் மூலியமாக நாம் இருக்கக்கூடிய அந்த பிறவாமை என்கின்ற பயனை நம்மளுக்கு நல்குகின்றது. அதாவது இறைவனுடைய அருள் என்ன, நம்மளுக்கு பிறவியை நீக்குதல், அந்த பயனை நம்மளுக்கு தருகிறது இந்த 100 குறட்பா. இப்போ சைவ சித்தாந்தத்திற்கு நாம் நுழைகிறோம் என்று சொன்னால் முதற்கண்ணாக நாம் பயிலக்கூடிய 2 நூட்கள் எதுன்னு பார்த்தோன்னா உண்மை விளக்கம், அதாவது திருவதிகை மணவாசகம் கடந்தார் இயற்றிய உண்மை விளக்கமும் நம்மளது உமாபதி சிவனார் இயற்றிய திருவருட்பயனும் இன்றியமையாத நூல்கள். நம்மளுடைய மணவாசகம் கடந்தார் நம்மளுடைய மெய்க்கண்ணருடைய நேரடி மாணாக்கர் ஆக விளங்குகிறார். அதை உண்மை விளக்கம் பதிகம் பார்க்கும்பொழுது நாம் விரிவாக அந்த அவருடைய வாழ்க்கை வரலாற்றெல்லாம் காண்போம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது திருவருட்பயன். சரி, அதாவது முதல் அதிகாரம் பதிமுதுநிலை. இந்த அதிகாரத்திற்குள் செல்வோம். திருவருட்பயன் புத்தகம் எல்லார் வீட்டில் வாங்கி சாஸ்திரம்லாம் வைங்க. நம்ம என்னென்னவோ செலவு பண்ணுறோம், அதுபோல் இந்த நூல்கள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கே நாம் பெரிய தவம் செய்திருக்க வேண்டும். அப்படி இந்த சாஸ்திரம் கேட்க உங்களுக்கு திருவருள் கூட வேண்டும் என்று சொல்லி முதற்கண்ணாக காப்புச்செய்யுள் என்று இருக்கக்கூடிய அந்த காப்புச்செய்யலை நாம் வேண்டி, ஏனென்று சொன்னால் நூலுக்குள் நுழைகிற போது ஐங்கர பெருமானை தியானம் செய்ய வேண்டும் என்பது ஒரு நெறி. அந்த பாரம்பரியத்தை நாம் பின்பற்றி நாம் முதன்மையாக நாம் ஐங்கர பெருமான் தியானம் செய்து நூலுக்குள் நுழையவும், யாதொரு தடையும் வராத வண்ணம் நமக்கு ஐயம் திரிபு யாதும் இல்லாமல் சாஸ்திர நூல்களை நாம் கற்று தேர்வதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று எமது குருநாதர்கள் எல்லாம் நான் வேண்டி நாம் நூலுக்குள் நுழைகின்றேன். திருவதிகை நம்முடைய மெய்கண்ட பெருமானுடைய திருவடிகளை நம் நெஞ்சிலே நினைத்து அவர் திருவடியை தம் தலைமையில் சூட்டி வணங்கி நான் நூலுக்குள் நுழைகின்றோம். திருச்சிற்றம்பலம். காப்புச்செய்யுள். நட்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கட்குஞ்சரக்கன்று கான் பொருள் அருளடிவான யானை கன்றாகிய விநாயக பெருமானை புகழாக அடைந்தால் மெய்நூலறிவு வருந்தி கற்க வேண்டிய பொருள் ஆகாது, அது எளிதில் வரும் என்று அற்புதமாக குறிப்பிட்டிருக்காரு பாருங்கள். அதாவது விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செய்து நாம் இந்த நூலுக்குள் நுழைகின்றோம். அப்படிப்பட்ட இது இப்பேற்பட்ட கடினமான விஷயங்களாக இருந்தாலும் கூட அது எளிதில் நம் மனதிலே வந்து பதியும் வகையில் நம்மளுடைய விநாயக பெருமான் செய்வார் என்ற அற்புதமாக நூல்கள் சொல்கின்றது. நாம் நூலுக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். இந்த திருவருட்பயன் என்ற நூலுக்குள் செல்வதற்கு முன்பாக இந்த நூலுக்கான பொருள், அடியேன் படித்த பொருள் என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய முனைவர் ஆனந்தராசன் ஐயாவுடைய பொன்னார் திருவடி கமலங்களை நான் தலை சூட்டி பணிந்து வணங்கி அவருடைய அருளாசி என்றும் நம்முடன் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இந்த நூலினை தொடங்குகின்றேன். ஏனென்று சொன்னால் எப்படி அதாவது மூல நூல் எப்படி முக்கியமோ அதே போல் மூலப்பொருளை விட அதே போல் அந்த உரையும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி
நம்ம மூலமும் உரையும் என்று சொல்லுவோம். எப்படி மூலமும் முக்கியமும் அதே போல் அந்த உரையும் மிக மிக முக்கியம். உரை இருந்தால்தான் அந்த பொருளை நாம் அந்த சுவைப்பட அறிந்து நாம் இன்புற வகையில் நம்மளுடைய முனைவர் ஆனந்தராசன் ஐயா அவர்கள் அற்புதமாக அந்த யாவரும் எளிய முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் அற்புதமாக அருளி செய்திருக்கிறார். அவருடைய பொன்னார் திருவடிகளை நாம் பணிந்து வணங்கி அவருடைய விளக்க நூல்களில்தான் நாம் சிந்திக்கின்றோம். இதை தாங்களும் வாங்கி ஆனந்தராசன் ஐயாவுடைய விளக்க நூல்களெல்லாம் படியுங்கள். நிச்சயமாக ஆன்ம தெளிவு ஏற்படும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்லி நாம் நூலுக்குள் நுழைகின்றேன். அவருடைய அதே கருத்துக்களைத்தான் நான் சொல்லப் போகின்றேன். அந்த நூலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். இடையிலே இந்த சிறு நாயேனிற்கும் எட்டிய சில கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்கின்றேன். அதையும் இறைவன் திருவருள் கருணையினால் நடக்க வேண்டும் என்று வேண்டி நான் நூலுக்குள் நுழைகின்றேன். திருச்சிற்றம்பலம். குருநாதர்கள் திருவடிகள் போற்றி. முதல் அதிகாரம் பதி முதுநிலை. பதி என்பதற்கு காப்பவன் என்பது பொருள். அனைத்து உயிர்களையும் அனைத்து உலகங்களையும் காத்து ஆளும் தலைவன் என்ற கருத்தில் இறைவன் பதி எனப்படுகின்றான். இறை, உயிர், தலை என்ற முப்பொருள்களில் பதியாகிய இறைவனே ஏனைய எல்லாவற்றிலும் மேலானவன். ஆசிரியர் உமாபதி சிவம் தமது மற்றொரு நூலான சிவப்பிரகாசத்தில் இறை இலக்கணத்தை கூற புகும்போது பதிபரமே என்று சொல்லி தொடங்கும் தலைவை காணலாம். பதியே பேராற்றல் வாய்ந்தவன். தன்வயம், அதாவது தன்வயம் என்பது சுதந்திரம் என்னும் தன்மை உடையவன். உயிரும் தலையும் ஆகிய பிற பொருள்கள் தமக்கென்ன சுதந்திரம் இன்றி பதியின் விருப்பப்படியே செயற்பட்டு செல்வனவாகும். இறைவனுக்கு இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று, இறைவன் யாதொன்றையும் நோக்காது தன்னிலையில் தான் நிற்றலாகும். இந்நிலையில் அவன் வடிவு, பெயர் முதலென ஒன்றுமின்றி எல்லையற்ற ஒரு பொருளாய் நிற்பான். தொழில் செய்தல் இன்றி வாளாயிருப்பான். இதுவே அவனது உண்மை நிலையாகும். இது சிவமாய் நிற்கும் நிலை எனப்படும். மற்றொன்று, உயிர்களின் மீது எழும் கருணை மேலிட்டால் இறைவன் ஐந்தொழில் செய்யும் நிலையாகும். உலகத்தை தொழிற்படுத்தும் இந்நிலையில் அவன் அளவற்ற வடிவம் பெயரும் உடையவனாய் நிற்பான். இது பதியாய் நிற்கும் நிலை எனப்படும். பதியாய் நிற்கும் நிலையில் அவனிடத்து காணப்படும் இயல்புகளை எடுத்து கூறுதலின் இவ்வதிகாரம் பதிமுதுநிலை என பெயர் பெற்றது. இறைவனது இயல்பை முதுநிலை என குறிக்கின்றார் ஆசிரியர். மேலான இயல்பு என்று அதற்கு பொருள் கூறலாம். இவ்வதிகாரத்தில் கூறப்பெறும் கருத்துக்களை பின்வருமாறு அமைத்து காட்டலாம். உலகம் அறிவற்ற ஜடப்பொருள். அது தானாக இயங்காது. உயிர்கள் அறியும் தன்மை உடையவை, ஆனால் தாமாக அறிய மாட்டா. உயிர்களை அறிவதற்கும் உலகத்தை இயக்குதற்கும் பேரறிவும் பேராற்றலும் உடைய ஒரு முதல்வன் உளன். அவன் உலகு உயிர்களோடு கலந்து பிரிப்பின்றி நிற்கின்றான். உயிர்களுக்கு தோற்றமில்லை, அழிவில்லை. அவை என்றும் உள்ளவை. ஆயின் அவை தம்மிடம் உள்ள குறைபாடு காரணமாக உடம்போடு கூடி உலகிடை வருகின்றன. பின் உடம்பினின்று நீங்கி நிலை பெயர்ந்து செல்கின்றன. இவ்வாறு மாறி மாறி பிறந்தும் இறந்தும் உழல்கின்றன. உயிர்களிடமுள்ள குறைபாட்டினை நீக்கி அவை தன்னை அடைந்து இன்புறும்படியாக செய்கின்றான் இறைவன். இங்கனம் செய்யும் அவனது வல்லமையே சக்தி எனப்படும். சக்தி என்பது அவனுக்கு குணம். சூரியனை விட்டு பிரியாத ஒளி போலவும் நெருப்பை விட்டு நீங்காத சூடு போலவும் இறைவனது குணமாகிய சக்தி அவனோடு பிரிப்பின்றி நிற்கும். இறைவன் தானும் தன் சக்தியும் என இருதிரப்பட்டு நின்று உலகத்தை நடத்துகிறான். அவன் எல்லா பொருள்களையும் தன்னுள்ளே அடக்கி நிற்கின்ற பெரிய பொருள். எல்லாவற்றிலும் ஊடுருவி கலந்து நிற்கின்ற நுண்ணிய பொருளும் அவனே. அவன் உயிர்களின் அறிவிற்கு எட்டாதவன். உயிர்களிடத்தில் பெருங்கருணை உடையவன். அவன் ஆக்குதல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழில்களை செய்கின்றான். உயிர்களின் மாசினை நீக்கி தூய்மை செய்து ஆட்கொள்ளும் பொருட்டே இத்தொழில்களை அவன் மேற்கொள்கின்றான். அவனுக்கு ஒரு உருவமில்லை, பெயர் இல்லை, அசைவு இல்லை. இதுவே அவனது உண்மை நிலை. காலம், இடம் முதலிய எல்லைகளையெல்லாம் கடந்து விரிந்து நிற்கும் அவனது பெருநிலையை ஞானிகளே உணர்தல் கூடும். ஏனையோரும் தன்னை ஒருவாறு உணர்ந்து உய்யும் பொருட்டு அவன் வரப்புப்பட்டு பல வடிவங்களை தாங்கி நின்று அருள் புரிகின்றான்.
உயிர்கள் இறைவனாகிய தலைவனை உடையவை. அதுபோல இறைவனுக்கும் ஒரு தலைவன் உண்டா என்று கேட்கலாம். இறைவன் யாவருக்கும் மேலானவன். ஆகவே அவனுக்கு மேலே ஒரு தலைவர் இல்லை. இறைவன் எப்பொருளிலும் கலந்து நிற்றாலும் அவற்றின் சார்பினால் அவன் தன்மை மாறுபடான். தேவரும் காணுதற்கு அரிய பரம்பொருள் அவன். ஆயினும் அடியவருக்கு எளியவனாய் அவர் உள்ளத்தில் அகலாது நிற்பான். உலகப்பற்றை நீக்கி தன்னையே சார்ந்து நிற்கும் உயிர்களுக்கு பிறவி துன்பத்தை நீக்கி சுகத்தை தருவான். பிறவி பிணிக்கி அவனே உற்ற மருந்து. அவனை நினைந்து வழிபடுதலே உயிர்கள் செய்யத்தக்கது. இனி இக்கருத்துக்களை விரிவாக காண்போம். இதுவரைக்கும் பதிமுதுநிலை என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். இப்பொழுது குறட்பாக்குள் நுழைவோம். முதல் குறட்பா, எங்கும் நிறைந்து நின்ற இயக்குபவன் என்ற பொருளை இது கூறுகிறது. அகர உயிர்போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. மீண்டும் ஒரு முறை, அகர உயிர்போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. பொருள், பதிப்பொருள் தனக்கு ஒப்பாக வேறு ஒரு பொருளும் இல்லாதது. அது பேரறிவாய் எங்கும் நீக்கமின்றி நிறைந்து நிற்கும். அகரமாகிய உயிரெழுத்து மற்ற எல்லா எழுத்துக்களிலும் இயந்து நின்று அவற்றை இயக்குவது போல பதிப்பொருள் பிற எல்லா பொருளிலும் வேற்றுமையின்றி கலந்து நின்று அவற்றை இயக்கும். எனவே பதியாகிய இறையே உலகிற்கு முதல் என்பது விளங்கும். விளக்கம், இதனுடைய முழு விளக்கங்களை இப்பொழுது காண்போம். நிகரில் இறை, பதியாகிய இறைவன் எல்லா முதன்மையும் உடையவன். எல்லா முதன்மையும் உடையவனாக ஒருவன்தான் இருக்க முடியும். எனவே இறைவன் ஒருவனே என்பதும் அவன் தன் நிகர் இல்லாதவன் என்பதும் விளங்கும். இறைவன் ஒருவனேயாயின் நூல்களில் பல கடவுளர் பேசப்படுகின்றன என ஐயுறலாம். அக்கடவுளர் பலரும் இறைவனது அருளால் அந்நிலையை அடைந்தவர்கள். அவர்களெல்லாம் உயிர்களாகிய பசுக்களே யாவர். அவர்களுக்கும் பிறப்புண்டு, ஆயுட்காலம் வரையிலும் வாழ்வுண்டு, பின் இறப்பும் உண்டு. அவர்களுக்கு அளவுபட்ட ஒவ்வொரு செயலில் மட்டும் முதன்மை உண்டு. அம்முதன்மைகள் அவர்கள் செய்த புண்ணியத்திற்கேற்ப இறைவன் கொடுத்தவையாகும். அவர்களை அதிகார மூர்த்திகள் என்பர். அரசனது செயல்களை அவனது ஆணை பெற்றே நடத்தும் அதிகாரிகளை போன்றவர்கள் என அவர்களை குறிப்பிடலாம். அவர்கள் ஒவ்வொன்றில் முதன்மை உடையவராய் இருக்க சிவபெருமானாகிய பதியே எல்லா முதன்மையையும் உடையவனாய் இருத்தலால் அவனே முழுமுதற் கடவுள் என்பது நிகரில் இறை என்பது ஐயமர விளங்கும். இறைவனுக்கு உவமை, தனக்கு உவமை இல்லாத இறைவனுக்கு உவமை கூறுகிறார் ஆசிரியர். அகர உயிர் போல் எங்கும் நிறைந்து நிற்கும் என்கின்றார். வள்ளுவரது முதற்குறளில் இவ்வுவமை இடம்பெற்றுள்ளதை என்பது அறிவும். ஞான சம்பந்தர் முதலிய திருமுறை ஆசிரியர்களின் வாக்கில் இடம்பெற்ற பெருமையும் இவ்வுவமைக்கு உண்டு. இவ்வுவமை இறைவனுக்கு எவ்வகையில் பொருந்துகிறது என்பதை நோக்குவோம். ஒலிக்கும் முயற்சிகளும் முதல் முயற்சி வாயை திறத்தல். அந்த முதல் முயற்சியிலேயே வாயை திறந்த அளவிலேயே உண்டாவது ஆ என்னும் ஒலி. மற்றைய ஒலிகள் வாயை திறப்பதோடு வேறு பிற முயற்சிகளும் செய்ய பிறப்பனவாகும். வாயை திறத்தலாகிய முதல் முயற்சியினின்றி பிற முயற்சிகள் நிகழா என்பது தெளிவு. அம்முதல் முயற்சியோடு கூடிய பிற முயற்சிகள் நிகழ்கின்றன. எனவே முதல் முயற்சியில் பிறப்பதாகிய அகர ஒலியோடு கூடிய பிற முயற்சியில் பிறப்பனவாகிய மற்றைய ஒலிகள் எழுகின்றன என்பது அகர ஒலி இன்றி பிற எழுத்துக்களில் இல்லை என்பது புலனாகும். எனவே எழுத்துக்களுக்கெல்லாம் அடிநிலையாய் இருப்பது அகர உயிரே யாகும். அகர உயிரே பிற எல்லா எழுத்துக்களிலும் கலந்து நின்று அவற்றின் இயக்கத்திற்கு அடிநிலையாய் நிற்கிறது. அகர உயிர் பிற எழுத்துக்களுக்கு முதலாதல் போல இறைவன் உலகிற்கு முதலாய் நிற்கின்றான். எழுத்துக்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்து என இருவகைப்படும். அவ்விருவகை எழுத்துக்களிலும் அகர உயிர் கலந்திருக்கிறது. உலகம் சித்தும் ஜடமும் என இருவகைப்படும். சித்து என்பது அறிவுடைய உயிர்களின் தொகுதியை குறிக்கும். ஜடம் என்பது அறிவில்லாத பொருள்களின் தொகுதியை குறிக்கும். இவ்விரண்டும்
சேர்ந்தே உலகம், இவ்விரண்டும் சேர்ந்ததே உலகம். சித்தும் ஜடமுமாகி இவ்விரண்டிலும் இறைவன் வேறறக் கலந்து நிற்கின்றான். எழுத்துக்களின் இயக்கத்திற்கு அகர உயிர் இன்றியமையாதது. அதுபோல சித்தும் ஜடமுமாகிய உலகத்தின் இயக்கத்திற்கு இறைவன் இன்றியமையாதவன் ஆவான். இவ்வாறு உவமைக்கு பொருளுக்கும் உள்ள பொருத்தங்களை சுட்டலாம். உவமை பொருள். உவமை ஒன்று உயிரெழுத்துக்கள், பொருள் சித்தாகிய உயிர்கள். உவமை இரண்டு மெய்யெழுத்துக்கள், ஜடமாகிய பொருள்கள். உவமை மூன்று உயிரும் மெய்யுமாகிய எழுத்துக்கள் இயக்கும் அகரம், பொருள் சித்தும் ஜடமுமாகிய உலகை இயக்கும் இறைவன். சித்தும் ஜடமுமாகிய அனைத்து பொருள்களையும் இறைவன் இயக்குகிறான் எனின் அவன் ஒரு காலத்தில் தானே அனைத்து பொருளையும் அறிந்து நிற்கின்றான் என்பது பெறப்படும். அவ்வாறு முழுவதையும் ஒருங்கே அறிந்து நிற்கும் அவனது அறிவு முற்றறிவு எனப்படும். இத்தகைய பேரறிவுடையவன் ஆதலை குறிக்கவே அறிவாகி என்றார். இறைவனே உலகிற்கு தலைவன் என்பதும் அவனே அனைத்து இயக்கத்திற்கும் முதல் என்பதும் இச்செய்யுளில் உணர்த்தப்பட்டன. அப்பொழுது இந்த குறட்பா மூலம் நாம் உணர்ந்து கொள்வது என்ன என்பதை நாம் சிந்தித்தோமேயானால், அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எப்படி நம்மளுடைய திருக்குறளிலே திருவள்ளுவர் நாயனார் குறிப்பிடுவார், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று குறிப்பிடுவார். அப்போது அகரமாகிய ஆ என்ற எழுத்து, இதனுடைய பொருள் சுருங்கச் சொல்கின்றோம். அகர எப்படி ஆ வாயை துறக்கும் பொழுதே ஆ என்ற ஒலி வந்து மீதி இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களும் வருவது போலவே இந்த உலகமாகிய அனைத்தும் இறைவனுடைய கருணையினால் பிறந்தனவையே ஆகும் என்பதனையே இந்த செய்யுளிலே குறிப்பிடுகிறார் ஆசிரியர். அப்போ இறைவனையே முதலாக வைத்து தான் இந்த உலகமாகிய அனைத்தும் தோன்றுகின்றன. எப்படி எழுத்துக்கள் அனைத்தும் அகரமாகிய ஆவை வைத்தே தோன்றுகின்றதோ, அதே போல் இந்த உலகம் சித்தும் ஜடமாகிய அனைத்தும் இறைவனையே முதலாக வைத்து தோன்றுகின்றன என்கின்றார் இந்த குறட்பாவிலே. அப்படி இந்த குறட்பாவை இறைவன் திருவருளால் நாம் சிந்தித்தோம். மீண்டும் ஒரு முறை அந்த குறட்பாவை சொல்கின்றோம். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் இறைந்து. இதனுடைய அந்த சொற்பொருளை இறுதியாக பார்க்கின்றோம். அகர உயிர் போல், அகரமாகி உயிரெழுத்து பிற எல்லா எழுத்துக்களிலும் இயைந்து நின்று அவற்றை இயக்குவது போலே, நிகரில் இறை தன்னோடு ஒப்பாக ஒரு பொருளும் இல்லாதவன் பதியாகிய இறைவன். அறிவாகி பேரறிவு உடையதாய் எங்கும் பிற எல்லா பொருள்களிடத்தும் நிறைந்து நிற்கும், வேற்றுமையின்றி கலந்து நின்று அவற்றை இயக்கும். இப்படி அற்புதமாக நம் உமாபதி சிவனார் இயற்றிய திருவருட்பயனிலே முதல் திருக்குறளை நாம் சிந்திக்கும் வகையில் நமக்கு இறைவன் வாய்ப்பளித்தமைக்கு எம்முடைய மனமொழிகளால் அவருடைய திருவடிகளை பணிந்து, என்னுடைய ஞான ஆசிரியர்கள் குருமார்கள் திருவடிகள் எல்லாம் பணிந்து நாம் இதுகாரவிற்கு முடிப்போம். அடுத்த பகுதியிலே நாம் திருவருட்பயன் அதாவது 13 நிலையிலே இரண்டாவது குறளை சிந்திக்க திருவருள் கூற வேண்டும்.